ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதா, இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் 10 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து லைனிங் தான் நான் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நான் வந்து 2 போட்டு கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் இதே மெஷர்மெண்ட்டில் என் கூடயே கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்குமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கையை தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். அதுக்காக 1 மீட்டர் கிளாத் வந்து லைனிங் வாங்கியிருக்கேன். அதை வந்து நாலாக வந்து மடித்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த ஓரத்தில் வந்து எனக்கு பிசிறு இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். இந்த 1 இன்ச் வந்து பார்டர் வந்து இருக்குது ப்ளவுஸில். அதனால் எனக்கு வந்து எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் 1 இன்ச் விட்டுருக்கேன். உங்களுக்கு எம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5 இன்ச் கிட்ட விடுங்க. இப்போ வந்து நம்ம கையில் வந்து எந்த அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, என்ன மெஷர்மெண்ட் எந்த சைஸில் இருந்தாலும் சரி, அந்த கையை அப்படியே போடுங்க. போட்டுட்டு அதில் மேலேயும் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு நீங்கள் வந்து வளைவாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து நான் கையை கட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கை கட் பண்ணும்போதே வந்து லைனிங்கில் கட் பண்ணும்போது கரெக்டான அளவில் கட் பண்ணணும். துணியை வந்து நான் விரித்து 2ஆக மடித்து போடுறேன். இதில் வந்து நான் ப்ளவுஸை வச்சு பார்க்குறேன். இதில் 3 தையல் போடுறதுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதாவது சுற்றளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் 2 லைனிங்குமே வந்து நான் ஒன்று போல் போட்டு எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து அயன் பண்ணாமல் கட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ரொம்ப சுருக்கம் இருந்தால், இது வந்து ரொம்ப சுருக்கம்லாம் இல்லை. 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். கீழே எதுக்கு அப்படின்னா மடித்து அடிக்கிறதுக்கு. நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் எடுத்துகிட்டு அது போக வந்து ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு வந்து நம்ம அளவெடுக்கணும். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 14 இன்ச் இருந்துச்சு. நான் 14 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். நீங்களுமே என் கூட சேர்ந்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ண முடியும். இது வந்து ஈஸியான மெத்தடு. 4ஆக மடித்து போட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்கு வந்து ஒரு 32, 34, 36 தான் இருக்குது அப்படின்னா 2.25 இன்ச் வச்சா போதும். நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால நான் ஒரு 2.5 இன்ச் வந்து நெக் வச்சுருக்கேன். அது போக எனக்கு வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 6 இன்ச் இருந்துச்சு. அந்த 6 இன்ச்சை தான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். ஷோல்டர் வந்து 3.25 இன்ச் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வளைவு போடணும். சில பேர் வந்து ரொம்ப தள்ளி போடுவாங்க. அப்போ வந்து நம்ம வெளியில் தள்ளி அந்த லைனுக்கு வெளியில் போடணும், மார்க் பண்ணணும். இவங்க வந்து கொஞ்சம் வந்து நெருக்கமாக தான் போடுறாங்க. அதனால் நான் வந்து அதே லைன்லேயே வந்து வச்சு பார்த்துட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 இன்ச் இருக்குது. நீங்கள் ஆம்கோல் எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சைடில் உள்ள அளவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆம்கோல் சைஸையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்த ஹைட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் வரணும். அப்போனா நீங்கள் எடுத்துருக்க ஆம்கோல் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் அந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு 1.5 இன்ச் வந்து உள்ளே வந்து வளைவாக போடுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து 3 இடத்துலையுமே நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டர் டாட் வந்து ஷோல்டருக்கு கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கும் சேர்த்து வந்து 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் 3ஆவது இடத்துலையும் இந்த 3 மார்க்கையும் நம்ம சேர்த்து வளைவாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். நமக்கு எவ்வளோ இன்ச்சில் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் செக் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளவுஸை வந்து கட் பண்ணும்போதே வந்து தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் கரெக்டாக வந்து கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இப்போ தான் எனக்கு இதான் ப்ளவுஸு. இதை ஃபுல்லாத்தையும் தான் நம்ம வெட்ட போகிறோம். இது வந்து நம்ம வெட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் வெட்டிட்டு அந்த சைடில் இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வளைவெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். மீதி கிளாத்தை நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம வந்து கீழே வந்து அந்த வளைவாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து டிசைன் ப்ளவுஸு. நம்ம நெக்கு வந்து என்ன வைக்கணுங்கிறத இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து மொத்தம் எத்தனை இன்ச்சு வந்து பேக்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா பேக் நெக்கையும் நம்ம அளந்துடணும். எனக்கு வந்து 8.5 இன்ச் இருக்குது. நான் 8.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வந்து தேவை அப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம் நெக்கில். நான் வந்து அதை மார்க் பண்ணி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு ரெடி ஆகிட்டு, அதே மாதிரி கையுமே வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை ரெடி ஆகிட்டு இனிமேல் வந்து நமக்கு பட்டிக்கு கொக்கி வைக்கிறதுக்கும் ஊக்கு வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து கார்னர் பீஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு இல்லாத பீஸ் கிடச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணணும். பட்டியிலையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
3 இடத்துலையுமே நம்ம அளக்கணும். அந்த நடுவில் நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த இடம், அந்த ஃபஸ்ட்டு, அப்புறம் அந்த லாஸ்ட்டு 3 இடத்துலையுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு பட்டி எந்த சைஸ் தேவையோ அதை அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலேருந்தும் நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில கஸ்டமர் வந்து ஹைட்டு எனக்கு கூட்டி வைங்கக்கா அப்படின்னு, அளவு ப்ளவுஸை விட ஹைட்டு கூட்டுங்க அப்படின்னா பட்டியில் தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் டாட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கம்மி கூட்டிக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து பட்டியில் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு வந்து கூடிரும். அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து நான் அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்ல, அதே வச்சு தான் நான் இந்த 2, அதாவது மொத்தம் 4 ப்ளவுஸு, இப்போ வந்து 2 ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க 2 ப்ளவுஸையுமே நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா மொத்தம் 4 ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 4மே டிசைன் அப்படிங்கிறதுனால 4க்குமே நான் வந்து பேக் நெக் வெட்ட போகிறதில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி 2 ப்ளவுஸ் வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே போட்டு நம்ம வந்து கட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு மிஸ்டேக் எதுவுமே வராது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸாக வந்து கட் பண்ணுங்கள். மொத்தமாக 4 ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு கையுமே அந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணும்போது வலிக்கும். சில ப்ளவுஸில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் 2 போட்டு கட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து லைனிங் கட் பண்ணுறதை வந்து கரெக்டாக கட் பண்ணணும். லைனிங் கரெக்டாக கட் பண்ணிட்டு மெயின் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க, எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸை வந்து நான் காலையில் தான் கட் பண்ணுறேன். ஏன்னா முந்தின நாள் வந்து எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்னால் கட் பண்ண முடியல. காலையில் தான் நான் கட் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸை. அதே மாதிரி கட் பண்ணி முடித்தாலுமே நம்ம இப்போ இதை 4 ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 ப்ளவுஸ்குள்ளதையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கணும். இப்படியே வந்து வைக்கக்கூடாது. நமக்கு அப்போ தான் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த பீஸ் வந்து இருக்குது, எது இல்லை, நம்ம வந்து கைக்கு வந்து ஒட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன கிளாத் வேணும், அதை எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது எல்லாமே நம்ம வந்து கட்டிங்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா மிஷின்கிட்ட போய் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தைக்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. நம்ம வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறது என்னென்னா இந்த பட்டி எல்லாமே வந்து நம்ம அங்கே போய் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ 4 ப்ளவுஸ்க்குமே லைனிங் கட் பண்ணிவிட்டேன். அந்த 4 ப்ளவுஸ்கோடைய லைனிங்கையும் அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிராஸ் கட்டிங்காக இருக்குது, உங்கள் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் இருக்க, கிராஸ் கட்டிங் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கட்டிங்குமே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். கிராஸ் கட்டிங் பண்ணும்போது நமக்கு பேப்பர் கட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று நமக்கு கிராஸ் வந்து நம்ம ஃபுல் கிராஸ் வேணும் அப்படின்னா கரெக்டாக ஃபுல் கிராஸ் வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக போதும் அப்படின்னா லைட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு வெட்டுறேன். எப்பவும் போல் நான் கை தான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன் மெயின் ஃபேப்ரிக்கில். எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அளவு இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்டர் வந்து சைடில் வருது, அதை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அந்த பார்டர் சைடில் வரதுனால சில சைஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் வந்து கை வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சில சைஸ்க்கு வந்து நம்ம பார்டரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை கட் பண்ணி பார்டரோட ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் வந்து நான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பட்டி வந்து 2 பீஸ் வந்து நம்ம லைனிங்கில் எடுத்ததுனால நான் வந்து ஒரு பீஸ் தான் மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்திருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் வேலை வந்து முடிஞ்சிடும். தைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வந்து 4 ப்ளவுஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒன்றா கட் பண்ணி தைக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கட் பண்ணி தைக்கிறது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஆள் வந்து 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த அந்தந்த ப்ளவுஸோட லைனிங்கை அந்தந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 4 ப்ளவுஸுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.